students. Today we are going to see Unit 19 Movement in Animals. Already in lesson part 1 நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குற subtopic வந்து skeleton system. Skeleton system provides a hard structure or framework to the human body which supports and protects the body. அதாவது skeleton system என்னன்னா ரொம்ப ஒரு ஹார்டான நம்ம ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது இந்த skeleton system. இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த skeleton system யூஸ்ஃபுல்லாக இருக்குது. It is composed of connective tissues like bones, cartilage, tendons and ligaments. இந்த skeleton systemல என்னென்னலாம் இதை கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா போன்ஸ் இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது, டெண்டன்ஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸ். போன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெண்டன்ஸ்னால் வந்து ஒரு போனும் ஒரு மசிலும் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறது வந்து டெண்டன்ஸ். லிகமெண்ட்ஸ்னால் ஒரு போனும் இன்னொரு போனும் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறது வந்து லிகமெண்ட்ஸ். If the skeleton is without joints, no movement takes place. So இந்த skeleton வந்து ஜாயிண்ட் இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். skeleton system வந்து டூ சிஸ்டமாக டிவைட் பண்ணியிருக்காங்க, exoskeleton and endoskeleton. exoskeletonனா என்னன்னா it is a skeleton found on the exterior layer of the body. அதாவது பாடியோட எக்ஸ்டீரியர் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த exoskeleton. It originates from the embryonic ectoderm and mesoderm. ectoderm இல்லை mesodermல வந்து originate ஆகும். எக்ஸாம்பிள் வந்து scales in the fishes இருக்கிற scales and feather of the birds. endoskeleton வந்து human bodyயோட inside skeleton inside the produce ஆகுது இந்த endoskeleton and it's originate from the mesodermல இருந்து originate ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம human being. Next we see functions of the skeleton. இந்த skeletonக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா it provides structure and shapes to the body. ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஷேப்பும் கொடுக்கக்கூடியது இந்த skeleton system மட்டும்தான். It supports and surrounds the internal organs of the body. நம்ம பாடியில் நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது, ஹார்ட், லங்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த skeleton system. And then நம்ம பாடிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான டூ இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து இந்த போன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. தென் ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது. The bones of the skeleton system act as a levers for muscular action. ஸோ நம்மளுடைய மஸ்குலர் ஆக்ஷன்ஸ்க்குலாம் இந்த போன் வந்து இதாகுது. மஸ்குலர் மூவ்மெண்ட் would not be possible without tendons and ligaments. ஆல்ரெடி நான் டெண்டன்ஸ்னால் என்ன, லிகமெண்ட்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெண்டன்ஸ்னால் ஒரு போனும் ஒரு எதுவும் ஜாயின் ஆகிற இடம், லிகமெண்ட்ஸ்னால் ஒரு போனும் இன்னொரு போனும் ஜாயின் ஆகிற இடத்த வந்து லிகமெண்ட்ஸ்னால் சொல்லுவோம். Next we see about the constituents of the skeleton. Human skeleton consists of bone, cartilages and ligaments. நம்ம human skeletonல வந்து bone இருக்கு, cartilages இருக்கு, ligaments இருக்கு. Bone comprise the hard framework of the body. Cartilages are the supporting and connecting structures. Ligament binds the bones together. அதாவது ஒரு bone இன்னொரு bone bind பண்றதுக்கு இந்த ligaments யூஸ் ஆகுது. Different types of bones in human skeletal system. நம்ம human bodyல வந்து நிறைய different types of bones இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லாங் போன் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்து நிறைய லாங் போன்ஸ் இருக்குது. ஷார்ட் போன்ஸ் வந்து நம்மளுடைய பிரிஸ்ட், ஆங்கிள் ரீஜியன், வெர்டிபிரல் காலம் இந்த இடத்துலலாம் வந்து ஷார்ட் போன்ஸ் இருக்குது. ஃப்ளாட் போன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கல் ரீஜியன், ரிப்ஸ், ஷோல்டர் அண்ட் ஹிப் ரீஜியன் இந்த மாதிரி ரீஜியன்ஸில் வந்து இந்த ஃப்ளாட் போன்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் போன்ஸ் நம்மளுடைய ஸ்பைன் ரீஜியன்லேயும் வெர்டிபிரல் காலம்லேயும் இந்த இர்ரெகுலர் போன்ஸ் இருக்குது. Next we see about the parts of the skeleton. Usually skeleton வந்து two types ஆ பிரிச்சிருக்காங்க, axial skeleton and appendicular skeleton. First we see about the axial skeleton. Axial skeleton அப்படின்னா நம்மளுடைய head region trunk region சேர்ந்தது தான் இந்த axial skeleton. Okay, the axial skeleton consists of the bones along the axis or the central line of the human body. The axial skeleton consists of the skull, facial bones, sternum, ribs and vertebral column. The axial skeleton என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்கல் இருக்குது, ஃபேஷியல் போன்ஸ் நம்ம ஃபேஸ் போன்ஸ் இருக்குது, ஸ்டர்னம் இருக்குது, ரிப்ஸ் நம்மளுடைய செஸ்ட் ரீஜியன் அண்ட் வெர்டிபிரல் காலம் நம்மளுடைய ஸ்பைன் ரீஜியன் இடத்துலலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் we see about the skull. Skull is a hard structure made up of bones. ஸ்கல் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர், போன்ஸால் மேடான ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர். It is formed by 22 bones, out of which 8 bones are fixed together to form the cranium. இருக்கிற 22 போன்ஸாக ஃபர்ஸ்ட் அந்த 8 போன்ஸ் வந்து கிரேனியம் ரீஜியனாக ஃபார்ம் ஆகுது. Next 14 bones வந்து to form the face. நம்மளுடைய ஃபேஸை ஃபார்ம் ஆகக்கூடியது next 14. Next the only bone which has movable joint. நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒரே ஒரு மூவபிள் ஜாயிண்ட் எது அப்படின்னா நம்மளுடைய லோயர் ஜா. The skull placed on the top of the backbone can be moved up, down and sidewards. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கல்லை மூவ் பண்ண முடியும்.
Next we see about the vertebral column. Vertebral column நம்மளுடைய spinal cord, spine னு சொல்லுவோம். Vertebral column called as the spine or the backbone. Vertebral column is made up of the individual bones, vertebrae. Usually, total vertebral column consists of 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, and 5 fused sacral and 3 fused coccygeal vertebrae. இதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் அப்கமிங் கிளாஸஸில் படிப்பீங்க. vertebral columns வந்து runs from the base of the skull to the hip bone. நம்மளுடைய பேக்கில் ஸ்கல்ல இருந்து நம்மளுடைய ஹிப் போன் வரைக்கும் இந்த vertebrae வந்து ரன் ஆகுது. Vertebrae are joined by the gliding points which allow the body to bend back, front or side. ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த ஜாயிண்ட் கிளைடிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பாடியை வந்து ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ நம்ம மூவ் பண்ண முடியும். Next we see about the functions of the vertebral column. It protects the spinal cord. நம்மளுடைய spinal cord-ஐ protect பண்ணுறது. Then it supports the head. ஏன்னா இது வந்து ஸ்கல்லோட கனெக்ட் ஆகிருக்கணும், நம்மளோட ஹெட்டையும் protect பண்ணுது. It serves as an attachment for the ribs. நம்மளோட ஃப்ரண்ட்ல இருக்கிற செஸ்ட் ரீஜன் ரிப்பை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. It provides movement for the human skeleton. Human skeleton உடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு இந்த vertebral column யூஸ்ஃபுல்லாக இருக்குது. It helpful in walking and standing erect with correct posture. நம்ம ப்ராப்பராக கரெக்ட் போஸ்டரில் உட்காரத்துக்கும் நடக்கிறதுக்கு இந்த vertebral column யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next we see about the sternum or rib cage. Rib cage அப்படின்னா நம்மளுடைய chest region வரக்கூடியது. Rib cage occupies the chest region. It's a cone shaped structure made up of 12 pairs of ribs. So இந்த rib cage வந்து பார்க்கிறதுக்கு ஒரு cone shape மாதிரி இருக்கும். It's made up of 12 pairs of ribs. Ribs are attached to the vertebrae at the back which curve around to form a cage. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த vertebral column ஓட இந்த ribs வந்து அட்டாச் ஆயிருக்கு. நமக்கு இது ஒரு கேஜ் மாதிரி ஒரு appearance கொடுக்குது. 10 pairs of ribs are attached to breastbones at the front. ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுடைய breast bones ஓட 10 pairs of ribs join ஆயிருக்கு. 2 pairs of lower ribs are free at front. 2 pairs of ribs கீழே வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கு. எதுக்காகனா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம செஸ்ட் ரீஜன் வந்து கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன் அதுக்காக வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்காக அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் இருக்கு. Rib cage protects lungs, heart and some parts of the liver. So இந்த rib cage இதெல்லாம் என்னென்ன internal organs-ஐ protect பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய lungs, heart and some parts of the liver region-ஐ protect பண்ணுது. Next we see about the appendicular skeleton. Appendicular skeleton அப்படின்னா நம்மளுடைய arms and legs regions இருக்கிற bones தான் வந்து இந்த appendicular skeleton. Appendicular skeleton contains the bones in the appendages of the body, the structures that connect the appendages to the axial skeleton. இங்க வந்து என்னன்னா வெறும் axial appendages மட்டுமே இல்ல, axial skeleton சேர்த்து கனெக்ட் ஆகுறது இந்த appendicular skeleton. Appendicular skeleton comprises the shoulder girdle, the armrest, the hand bones, pelvic girdle, ankle and foot bones. இந்த மாதிரி இடத்துல இந்த bones எல்லாம் ஆக்குபை பண்ணுது. First we see about the shoulder or pectoral bone. நம்மளுடைய shoulder bone. Shoulder bone is formed by the collarbone at the front and shoulder at the back. Okay, frontல வந்து collarbone இருக்கு, பின்னாடி வந்து shoulder blade இருக்கு. The collarbone is supported by the breastbone at one end and shoulder blade at the other end. The shoulder bone encloses a socket-like cavity in which fixes the ball of the upper arm. This forms a ball and socket joint. It is also called pectoral girdle. நம்மளுடைய ball and socket joint நம்மளுடைய arms வந்து இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு. Next we see about the pelvic bone. Pelvic bone எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய hip region-ல இருக்கு. Pelvic bone is also called as pelvic girdle. It is made up of a strong bones to balance the entire weight of the body. இந்த pelvic bone தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போன்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம பாடியோட டோட்டல் என்டையர் வெயிட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த pelvic bone. Pelvic girdle is formed by fused vertebrae at the back and a formed cavity in the center. The thigh bones are attached to the either side of the girdle with a ball and socket joint. நம்மளுடைய ரெண்டு thigh bones இருக்கு இல்லையா, ரெண்டு சைடுமே ball and socket joint மூலமா இந்த thigh bones connect ஆயிருக்கு இந்த pelvic bone-ல. Next we see about the arm bone. Arm bone is the upper limb made up of humerus, radius, ulna and carpals. Okay, so arm bones வந்து இதால made up ஆனது. All these bones are joined by the hinge joints which allow the limb to move only in one direction. Humerus makes up the upper arm. நம்மளுடைய upper arm region இருக்கக்கூடியது humerus. Forearm is made up of radius and ulna. Which wrist is made up of carpals. நம்மளுடைய wrist region வந்து carpals ஆனது. Palm region வந்து is made up of metacarpals. Fingers வந்து is made up of phalanges. Next we see about the leg bone. Leg bone is the lower limb made up of femur, tibia, fibula, tarsals, metatarsals and phalanges. All these bones are joined by hinge bones
which allow the limb to move only in one direction. Knee is covered by a cap-like structure called patella or kneecap. நம்ம knee வந்து ஒரு cap-like structureால கவர் ஆயிருக்கு. Femur makes up the thigh bone. Leg is made up of tibia and fibula. Ankle is made up of tarsus. Foot is made up of metatarsus. And toes வந்து phalanges ஆல இருக்கு. Next we are going to see about the muscles. Okay, இவ்வளவு நாள் நம்ம வந்து skeleton system பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து muscles. Muscles cover the framework and also give shapes to the body. Bones மட்டுமே இல்ல, muscles நமக்கு ரொம்ப important நம்மளுடைய மூவ்மென்ட்க்கு, and it also gives shape to the body. Muscles helps to maintain the body posture while sitting, standing or walking. Muscles எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய sitting, standing, walking இந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. Muscles are long bundles of contracted tissues. Muscles has two ends, a fixed end and a movable end. So muscles எங்க ஸ்டார்ட் ஆகுது அது வந்து fixed end சொல்லுவோம். end ஆகுற end வந்து movable end, which forms a tough structure tendons which is attached to the bone. நம்ம tendons மூலமா muscles வந்து போனோட attach ஆயிருக்கு. When stimulated by a nerve, the muscle contracts to become shorter. Muscles can only be contract and relax, they cannot be lengthened. Muscles வந்து வெறும் contract ஆகி relax ஆக முடியுமே தெரியும், அது வந்து lengthen ஆக முடியாது. Muscles often work in pairs which work against each other are called antagonistic pairs. ஒரு muscles இன்னொரு muscles சேர்ந்து தான் work ஆகும், தனியா work ஆகாது. அது வந்து antagonistic pairs னு சொல்லுவோம். The muscles in the upper arm control the bending and straightening of the arm. So நம்ம upper arm வந்து எதுக்காக யூஸ்னா bending and straightening of the arm யூஸ்ஃபுல்லா இருக்கு. Two muscles இருக்கு நம்ம musclesல, biceps and triceps are working each other. When the biceps contracts, the lower arm is raised and arm bends which triceps relaxed. Types of muscles. Three types of muscles இருக்கு. Striated muscles or voluntary muscles. Okay, இது வந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய armsல இருக்கு. Cardiac muscles வந்து நம்மளுடைய heart regionsல இருக்கு. Unstriated or smooth muscles or involuntary muscles. Coordination of muscles. So ஒவ்வொரு muscles coordinate ஒண்ணுக்கு coordinate ஆகி work பண்ணுது. Standing, walking, running, playing games require combined actions of several muscles. So நிறைய muscles combine ஆகி நமக்கு இந்த actions பண்ண முடியுது. Muscles move body parts by contracting and relaxing. எப்படி muscle work ஆகுதுன்னா ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம contracting and relaxing மெத்தட்ல யூஸ் ஆகுது. Muscle can pull bones but they cannot push them back to the original position. They work in pairs of flexors and extensors. So they work in flexors and extensors. Thank you.